ஹர ஹர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலை நிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறையாதீன ஸ்ரீ குருமாசன்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீ குருமாசன்ஞானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகன் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, நல்லசுவம் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா, இந்திரா அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் 61வது திருவிளையாடல் மண் சுமந்த படலம் என்கின்ற படலத்தில் இருக்கின்றோம். சிவபெருமான் பாண்டிய மன்னன் மூலம் முதுகில் பிரம்படிப்பட்டு கொண்டு அந்த கரையை ஒரு கூடை மண்ணிட்டு அடைத்து விடுகின்றார். அந்த அடி எல்லார் மீதும் விழுகிறது. பாண்டிய மன்னனுக்கு வந்தது சொக்கநாத பெருமானோ என்று சந்தேகம் வந்து விடுகிறது. அவன் சொக்கநாத பெருமானை நினைத்து பார்த்தவுடன் சொக்கநாத பெருமான் அசரீரி வாக்காக நடந்ததையெல்லாம் அதற்கு நான் தான் காரணம் என்று கூறுகின்றார். அந்த மணிவாசக பெருமான் அவரை துறவியாக அவர் போக்கில் விட்டு விடுவாயாக என்று கூறுகின்றார். அதேபோல் மணிவாசக பெருமான் அரசனிடத்தில் விடைபெற்று கொண்டு அவர் சிதம்பரத்தை நோக்கி அவர் செல்ல ஆரம்பிக்கின்றார். அதே நேரத்தில் பாண்டிய மன்னன் சிவபெருமான் தன்னிடத்தில் முதுகை காட்டி பெரம்படி வாங்கி கொண்டார் என்று இறைவனுடைய திருவருளை பல்லாற்றானும் நினைத்து சொக்கநாத பெருமான் ஆலயத்திற்கு சென்று அவர் முன்னிலையில் நீ இப்படி என்னிடத்தில் பெரம்படிப்பட்டு கொண்டாயே என்று வருந்துகின்றார். அதன் பிறகு மணிவாசக பெருமானை பலவிதமாக தண்டித்து விட்டேனே என்று அந்த மீண்டும் மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுப்பதிலிருந்து என்னை காப்பாற்றினாய், நடந்ததற்கெல்லாம் நான் தான் காரணம் என்று கூறி எனக்கு தாயாக இருந்து நீ அசரீரி வாக்காக சொல்லி மணிவாசக பெருமானுடைய பெருமைகளையெல்லாம் எடுத்து சொன்னாய். இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகின்றேன், என்ன நன்றி கடன் செலுத்தப் போகின்றேன் என்றெல்லாம் பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமான் சன்னதியில் இறைவனிடத்தில் இறைவனை புகழ்ந்தும் இறைவனுடைய கருணையை நினைந்து வேண்டியும் மணிவாசக பெருமானுக்கு தான் செய்த தண்டனைகளை எல்லாம் நினைத்து வருந்தியும் இப்படி பலவாறு புலம்புகின்றார் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. நின்னை உணர்ந்தவர் வேத நெறி வேள்வி செய்து ஊட்டும். நின்னை உணர்ந்தவர் வேத நெறி வேள்வி செய்து ஊட்டும். இன்னமுதின் கழி சுவைத்தோ இவள் இடும் பிட்டு எவ்வுயிர்க்கும். என்னமுதின் கரிகளுக்கு இவன் இடும் பிட்டு எவ்வுயிர்க்கும். மன்னவனே செந்துவர்வாய் மலர்ந்து அமுது செய்தனையால். மன்னவனே செந்துவர்வாய் மலர்ந்து அமுது செய்தனையால். அன்னையிலா உனக்கு இவள்வோர் அன்னையாய் வந்தாளோ. அன்னையிலா உனக்கு இவள்வோர் அன்னையாய் வந்தாளோ. பெருமானே, பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமான் சன்னதியில் நின்று கொண்டு
சொக்கநாத பெருமானுடைய திருவிளையாடல்களை எல்லாம் நினைத்து அவரை புகழ்ந்து அவர் கூறிக்கொண்டு வருகின்றார். உன்னை உணர்ந்த முனிவர்கள், அந்தணர்கள், சிவாச்சாரியார்கள், இன்னும் உன்னை சிவபூஜை செய்யக்கூடியவர்கள், வேள்வி வளர்த்து சிவபூஜை செய்யக்கூடியவர்கள், வேத நெறி வேள்வி செய்து அவர்கள் எல்லோரும் வேத நெறியில் ஆகம நெறியில் விதித்த வழிப்படி வேள்விகளை செய்து ஊட்டும் இன்னமுதின் கழி சுவைத்தோம். அவர்கள் அந்த வேள்வியில் உனக்கு அந்த அவிசை ஊட்டுகின்றார்கள். அந்த அவியுணவு எப்படி இருக்கின்றது? இனிமையான அமுதம் போன்று இருக்கின்றது. ஆனால் நீ அந்த வந்தியம்மையினிடத்தில் வாங்கிய பிட்டானது இந்த வேள்வியில் கொடுத்த அவி உணவை விட சுவையானதாக இருந்ததோ, அதனால்தான் நீ அந்த அம்மை தந்த உணவை வாங்கி உண்டாயா என்று பாண்டிய மன்னன் இறைவனிடத்தில் கேட்கின்றான். இன்னமுது அப்படின்னா அவி உணவு, வேள்வியில் கொடுக்கப்படும் அவி உணவு. கழி அப்படின்னா விட அப்படின்னு அர்த்தம். அந்த அவி உணவை விட சுவைத்தோ அப்படின்னா சுவையாக இருந்ததோ, அந்த அவி உணவை விட சுவையாக இருந்ததோ அப்படின்னுட்டு கேட்டு சுவாமிகிட்ட கேட்கின்றார். கழி சுவைத்தோ இவள்கிடும் பிட்டு, இவள்னா இங்க வந்தியம்மை, அந்த வந்தியம்மை உனக்கு தந்த அந்த பிட்டு வேள்வி உணவை விட சுவையாக இருந்ததோ, அதனாலதான் நீ வாங்கி சாப்பிட்டாயா அப்படின்னு சுவாமிகிட்ட வந்து கேட்கின்றார். எவ்வுயிர்க்கும் மன்னவனே, எல்லா உயிருக்கும் நீதான் மன்னவன், அப்ப எனக்கும் நீதான் மன்னவன் அப்படின்னுட்டு சுவாமிகிட்ட சொல்றார். எவ்வுயிர்க்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனே, செந்துவர் வாய் மலர்ந்து அமுது செய்தனையால், உன்னுடைய சிவந்த அந்த பவழம் போன்று இருக்கக்கூடிய வாயை திறந்து, மலர்ந்துன்னா திறந்து, வாயை திறந்து அந்த வந்தியம்மை தந்த பிட்டை நீ அமுதாக அப்படியே உண்டதனால் அந்த அம்மையார் உனக்கு தன் தாயாக ஆகிவிட்டாளோ அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அன்னை இல்லா உனக்கு இவள் ஓர் அன்னையாய் வந்தாளோ, உனக்கு தாய் இல்லைங்கிற குறையை நீக்குவதற்காக அந்த அம்மையே உனக்கு தாயாக வந்து அமைந்தாளோ அப்படின்னுட்டு அந்த அம்மையினுடைய வந்தியம்மையினுடைய அன்பு வந்து ஒரு தாயன்புக்கு சமமாக இருந்ததோ அப்படிங்கிற மாதிரி சுவாமிகிட்ட கேட்கின்றார் அந்த அரிமர்த்தன பாண்டியன். துவர் அப்படின்னா பவழம் அப்படின்னு அர்த்தம். பவளமே சிகப்பு தான், செந்துவர் நல்ல சிகப்பான பவழம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப சுவாமியினுடைய வாய் வந்து சிவந்த பவழம் போல இருக்கின்றது. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில், கொவ்வை கனியும் சிவப்பு நிறமா இருக்குமா அந்த கொவ்வை செவ்வாயில். அதே மாதிரி மந்திரமாவது நீர்லன்னு சொல்றாங்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரே. உமாதேவியினுடைய வாயும் சிவந்த பவழம் போல இருந்ததா. செந்துவர் வாய் உமை, அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்ட சிவபெருமான். அதுபோல இங்க சிவபெருமானுடைய அந்த வாயும் பவழம் போல இருந்ததா. அவருடைய நிறமும் சிவந்த நிறம்தான். சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மா அப்படின்ட்டு. அப்படி அந்த சிவந்த பவழம் போன்ற வாயை திறந்து அந்த வந்தியம்மை கொடுத்த பிட்டை உண்டு அது அமுதாக சுவாமி செய்தார். அமுதை போல உண்டாரான் சுவாமி.
அதனாலதான் தாயில்லாத ஒரு குறையை அந்த அம்மையார் தந்த உணவை சாப்பிட்டு ந- அந்த அவளை உன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டாயோ அப்படின்னுட்டு அந்த சுவாமிகிட்ட அவருடைய பெருமைகளை எல்லாம் எழிவந்த கருணையெல்லாம் பாண்டிய மன்னன் கூறுகின்றார். அஹ் ரெண்டாவது இன்னொரு அம்மையார், காரைக்கால் அம்மையார், அவங்க இவள் நம்மை பேணும் அம்மைதான் அப்படின்னுட்டு அம்பாள்கிட்ட வந்து சுவாமி வந்து எடுத்து கூறுகின்றார். இவளும் என்னை காக்க என்னை பேணக்கூடிய தாய், அப்ப செவிலித்தாய், என்னை பேணக்கூடிய தாயாக இருக்கின்றாள். இன்னொரு இடத்துல காரைக்கால் அம்மையார சுவாமி வந்து தன்னுடைய தாய் அப்படின்னுட்டு கூறுகின்றார். ஆனா சுவாமிக்கு தாய் தந்தை கிடையாது. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் தானேடி. தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும் காயில் உலகனைத்தும் கற்பொடிகாம் சார்வதோ. அவருக்கு ஏன் தாய் இல்லை தந்தை இல்லைன்னு நீ சொல்லுத? அவர் கோபப்பட்டா உங்களால தாங்கவே முடியாது. காயில் அப்படின்னா கோபப்பட்டால் அப்படின்ட்டு அர்த்தம். திருவாசகத்துல மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அந்த தாயும் தந்தையும் இல்லாது இருந்ததுனால இந்த அம்மையினுடைய அன்பை நீ ஏற்றுக்கொண்டு உன்னுடைய தாயாக அவளை கூறினாயோ அப்படின்னுட்டுலாம் சுவாமியினுடைய எழிவந்த கருணையை கூறுகின்றார். அப்போ எந்த பூஜைனாலும் சுவாமிகிட்ட பக்தியோடு செய்யக்கூடிய பூஜையை சுவாமி ஏற்றுக்கொள்கின்றார். பெரிய வேள்வி வளர்த்து சுவாமிக்கு அவி உணவு எல்லாம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தாலும் அதுல அன்பு இருக்கணும். அதுல அன்பு இருக்கும்போது தான் சுவாமி அதை ஏற்றுக்கொள்கின்றார் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்தியம்மையார் பேரன்பு கொண்டவளாக தினந்தோறும் அந்த பிட்டை வந்து சுவாமிக்கு வந்து நிவேதனம் பண்ணி தான் கடைக்கு வரும். அது சுட சுட சுவாமிக்கு பிட்டு. அடுத்த பாடல். அன்று சிறு தொண்டரிடம் பிள்ளை கரியமுதும் அன்று சிறு தொண்டரிடம் பிள்ளை கரியமுதும் மென்று சுவை தெரிந்த வேடன் இட்ட ஊனும் போல் மென்று சுவை தெரிந்த வேடன் இட்ட ஊனும் போல் நன்று நரையாட்டி இடுபெட்டும் நயந்து அருந்தி நன்று நரையாட்டி இருபெட்டும் நயந்து அருந்தி என்றும் அடியார்க்கு எழிவந்தாய் எந்தாயே என்று அடியார்க்கு எழிவந்தாய் எந்தாயே. இப்போ யார் யாரெல்லாம் சுவாமிக்கு உணவு ஊட்டுனாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு சிந்தனையில வருது. அதை சொல்லி பாண்டிய மன்னன் சுவாமியினுடைய புகழை கூறுகின்றார். அன்று முற்காலத்தில் சிறு தொண்டர் இடும் பிள்ளைக்கறி அமுதும் என்று சிறு தொண்ட நாயனார் உனக்கு தன்னுடைய பிள்ளையவே கரியாக சமைத்து தந்தார். அதையும் அந்த கரி அமுதத்தையும் நீ மென்று நீ சுவைத்தாய். அடுத்து சுவை தெரிந்த வேடன் இட்ட ஊனும் போல் அந்த கண்ணப்ப நாயனார், வேடர் கண்ணப்ப நாயனார், கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுவாரு? அந்த கறிகளை எல்லாம் நல்ல நெருப்புல வதக்கி காய வச்சு அது நல்ல வெந்துட்டான்னு லேசா சாப்பிட்டு பார்ப்பார். சுவையா இருக்கதா அப்படின்ட்டு சாப்பிட்டு பார்த்து சாமிக்கு படைப்பாராம். நல்லா இருக்கு, நல்லா வெந்துட்டு அப்படின்னு படைப்பாராம். அதையும் அந்த ஊனையும் நீ வந்து ஏற்றுக்கொண்டாய். அதான் சுவை தெரிந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தான் தின்று சுவை தெரிந்து அது நல்ல வெந்திருக்கு, நல்ல சுவையா இருக்கு, அதற்கு பிறகுதான் சாமிக்கு கொடுப்பாராம். ஒரு சிறு அளவு துண்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்து தான் சாமிக்கு கொடுப்பார். அதன் பின் தந்த வேடன் அந்த கண்ணப்ப நாயனார் இட்ட ஊனும் போல் அவர் உனக்கு கொடுத்த அந்த ஊனை போல இந்த வந்தியம்மை தந்ததையும் நீ உண்டாயா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்.
ரெண்டாவது, ஆகமத்துல சுவாமி ஒரு சின்ன விதி இருக்கு. பொதுவா சுவாமிக்கு படைக்கிறத நாம சாப்பிட மாட்டோம். சாமிக்கு படைச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம். ஆனா சாப்பிட்டு பார்த்து சுவாமிக்கு படைக்கலாம், சிறிதளவு சாப்பிட்டு பார்த்து சுவாமிக்கு படைக்கலாம்ங்கிற ஒரு விதி இருக்கு ஆகமத்துல. ஏன்னா உப்பு இதெல்லாம் ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா நம்மள மாதிரி தானே சாமியை நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ கொஞ்சம் உப்பெல்லாம் சேர்த்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல ஒரு சிறு அளவு ருசி பார்த்து சுவாமிக்கு படைக்கலாம்னுட்டு ஆகமத்தில் விதி இருக்கு. நன்று நரையாட்டி இடுபிட்டும், அந்த மிகவும் நன்மையான மிக உயர்ந்த நரையாட்டி. நன்று நரையாட்டின்னா நல்ல தலை முடியெல்லாம் வெள்ளை வெள்ளேர்னு ஆயிட்டுன்னு அர்த்தம். இன்னொன்று நல்ல தன்மையை உடைய அப்படின்னு ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்துக்கலாம். நல்ல தன்மையை உடைய அந்த நரைமுடிகளை உடைய அந்த வந்தியம்மையார் அப்படின்ட்டு எடுத்துக்கிடலாம். தலைமுடி பூரா வெள்ளை, கருப்பு முடியே இல்லாம தலைமுடி பூரா வெள்ளையாக விழுந்த வயதான நரையாட்டி அப்படின்னு ரெண்டு விதமாக அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அந்த நரைமுடிகளை உடைய வந்தியம்மை இடுபிட்டும், அந்த அம்மையார் இட்ட அந்த பிட்டு இடுபிட்டும் நயந்து அருந்தி, நயந்துன்னா மிகவும் விரும்பி, ரொம்ப விரும்பி அதை நீ அருந்தினாய் என்றும் அடியார்க்கு எழிவந்தாய் எந்தாயே. என்றென்றைக்கும் அடியவர்களுக்கு நீ எழிவந்த கருணையாக அருள் செய்வதற்காகவே தாயை போல வந்தவனே, எனக்கு தாயாக இருக்கக்கூடிய பெருமானே அப்படின்னுட்டு சுவாமியினுடைய பெருமையை சொல்றார். அதாவது சிறுத்தொண்டர் தந்த பிள்ளைக்கறியை சாப்பிட்டது போல, அந்த கண்ணப்ப நாயனார் தந்த ஊனை சாப்பிட்டது போல இந்த வந்தியம்மை தந்த பிட்டையும் நீ சாப்பிட்டாய் அப்படின்னுட்டு நீ இப்படி அடியார்களுக்கு எழிவந்த கருணையாக இருக்கின்றாயே அப்படின்னுட்டு சுவாமியை புகழ்கிறார். இதுல என்ன ஒரு சிறப்புகள் அப்படின்னா, நரையாட்டி இடுபிட்டும். இடுதல் அப்படின்னா தொடர்ந்து செய்தல் அப்படின்னுட்டு ஒரு அர்த்தம் உண்டு. தந்த கொடுத்த அதெல்லாம் அந்த நேரத்தோடு சரி. அப்போ இடுதல் அப்படின்னா தொடர்ந்து செய்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் கொடுக்கும். அப்போ அந்த நரையாட்டி வந்தியம்மை அந்த அம்மா என்னைக்கு கடைய ஆரம்பிச்சாங்களோ அதிலிருந்து முக்தி அடைந்த வரைக்கும் அந்த அம்மா தினந்தோறும் அவிச்ச பிட்ட பூரா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும். அதனால பலகாலம் இட்ட பிட்டு அப்படிங்கிறதுனாலதான் அதை இடுபிட்டு அப்படின்னுட்டு ஒரு அடைமொழியை கொடுத்துருக்காரு அப்படின்னுட்டு சொல்லி அது. ஏன்னா தந்த கொடுத்தனா அந்த நேரத்தோட முடிஞ்சிடும். இது அப்படி இல்லை. இடுதல் அப்படின்னா தொடர்ந்து கொடுத்தல் அப்படின்ட்டு அர்த்தம். இட்டார் பெரியோர் இடாதார் இடிகளற்றோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படிங்கிறது மாதிரி இட்டார்னா தொடர்ந்து வள்ளல் தன்மையிலேயே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதான் அவர்கள் பெரியவர்கள் அப்படின்ட்டு. அதனாலதான் அந்த இடுபிட்டு அப்படிங்கிற ஒரு அடைமொழி. ரெண்டாவது, அந்த சிறுத்தொண்டருக்கு மட்டும்தான், மற்ற எல்லாருக்கும் 63 நாயன்மார்கள்ல சுவாமியும் அம்பாளுமாகத்தான் காட்சி கொடுக்கிறார். ஆனா அந்த சிறுத்தொண்ட நாயனாருக்கு மட்டும் எப்படி காட்சி கொடுக்கிறாரு அப்படின்னா சோமாஸ்கந்த மூர்த்தியா காட்சி கொடுக்கிறார். சோமாஸ்கந்த மூர்த்தின்னா சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவுல முருகப்பெருமான் இருப்பார். அந்த மூர்த்திக்கு பேரு சோமாஸ்கந்த மூர்த்தி. ஏன்னா சுவாமி அது என்ன ஒரு குறிப்புல அந்த காட்சியை கொடுக்கிறாரு அப்படின்னா, நீ உன்னுடைய ஒரே மகனை நீ எனக்கு தந்த, நானும் என்னுடைய மகனோட உனக்கு
காட்சி கொடுக்கின்றேன் அப்படிங்கிற தாத்பரியத்தில் சுவாமி அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியாக வந்தாராம். என்ன அது பெரிய புராணத்தில் சொல்லும்போது அதை குறிப்பாக சேக்கிழார் பெருமான் சொல்லுவாங்க. என்ன செய்யமேனி கருங்குஞ்சி செடும் கஞ்சுகத்து பயிரவர் யாம் உய்ய அமுது செய்யாதே ஒளித்தது எங்கே என தேடி மையல் கொண்டு புறத்து அணைய மறைந்த அவர்தாம் மலை பயந்த தையலோடும் சரவணத்து தனையரோடும் தாம் அணைவார். மலை பயந்த தையலோடும் இமவான் மகளான அந்த உமாதேவியோடும் சரவணத்து தனையரோடும், தனையன்னா மகன், சரவணன் என்கின்ற தன்னுடைய மகனோடும் வந்து காட்சி கொடுத்தாராம். வேற யாருக்கும் அந்த சோமாஸ்கந்தமூர்த்தி காட்சி கிடையாது. ஏன்னா இவர் சிறுத்தொண்ட நாயனார் தன்னுடைய பிள்ளையவே பரிசாக கொடுத்ததுனால சுவாமியும் எக்ஸ்ட்ரா ஒரு பரிசு முருகப்பெருமானையும் காமிச்சு, மற்ற எல்லாருக்கும் சுவாமி அம்பாளும் தான், சிறுத்தொண்ட நாயனாருக்கு மட்டும் கூடுதலாக ஒரு பரிசு முருகப்பெருமானோட வந்து காட்சி கொடுத்தாரு. அதில் என்னன்னா, நீயும் பிள்ளை பாசம் உள்ளவன் தான், ஆனால் அந்த பிள்ளை பாசத்தை நீக்கினேன், நானும் எனக்கும் பிள்ளை இருக்குது, நானும் என் மகனோட உனக்கு காட்சி கொடுக்கின்றேங்கிற அர்த்தத்தையும் அதில் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சிறுத்தொண்ட நாயனார் தந்த அந்த பிள்ளைக்கறி அமுதையும் நீ உண்டாய் அப்படின்னுட்டுலாம் இதில் பெருமானினுடைய புகழை பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமான் சன்னதி முன்பு நின்று புகழுகின்றார். பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமான் சன்னதியில் முதலில் சிவபெருமானை அடித்து விட்டோமே என்று புலம்புகின்றான். அதன் பிறகு மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுத்து விட்டோமே என்று புலம்புகின்றான். அதன் பிறகு வந்தியம்மை தந்த பிட்டை உண்ட அந்த பெருமையை சொக்கநாத பெருமான் முன்னிலையில் எடுத்து கூறுகின்றார். பெருமானே, உன்னை உணர்ந்த முனிபுங்கவர்கள், அந்தணர்கள், சிவாச்சாரியார்கள் போன்ற அந்த வேத நெறி சிவாகம நெறியை கடைப்பிடித்து வேள்வி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அந்த வேள்வியில் உனக்கு வேள்வியை செய்து அந்த வேள்வியில் முதல் மரியாதையாக உனக்கு தரக்கூடிய அந்த இனிமையான அமுதம் போன்ற அவி உணவை விட இந்த வந்தியம்மை தந்த பிட்டு மிகவும் சுவையாக இருந்ததோ, அதனால்தான் அந்த வந்தியம்மையின் தந்த பிட்டை நீ ஏற்றுக்கொண்டாயோ என்று அவர் கூறுகின்றார். இதன் உள்கருத்து என்ன என்றால், வந்தியம்மை அன்பினால் அந்த பிட்டை கொடுத்தாள். அதுபோல் வேள்வி செய்யும் போதும் நாம் பெருமானிடத்தில் பேரன்பு கொண்டு அந்த அவி உணவை கொடுக்க வேண்டும் என்பது கருத்து. அந்த அவி உணவை விட இந்த வந்தியம்மை தந்த பிட்டு, பலகாலம் உனக்கு இட்ட பிட்டு சிறப்பாக இருந்ததனால் நீ அதை அமுதாக ஏற்றுக்கொண்டாயோ என்று கேட்கின்றார். மேலும் எல்லா உயிர்க்கும் மன்னவனாக, அந்த உயிர்களை சிவநெறியில் செலுத்தக்கூடிய மன்னவனாக இருக்கக்கூடியவனே. ஏனென்றால் இந்த இடத்தில் மன்னவன் சிவபெருமான் தன்னுடைய வழியில் எல்லா உயிர்களையும் அவன் தன்னை நோக்கி செலுத்தக்கூடியவன். ஆகையினால் எல்லா உயிர்க்கும் மன்னவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே, உன்னுடைய சிவந்த பவழம் போன்ற வாயை திறந்து அந்த வந்தியம்மை தந்த பிட்டை நீ அமுதாக உண்டு, அமுதம் போன்ற அந்த பிட்டை உண்டு அவளுக்கு அருள் செய்தாயோ. மேலும் உனக்கு தாய் தந்தை கிடையாது. அப்படி அன்னை இல்லாத உனக்கு அந்த வந்தியம்மை தாயை போன்ற அன்பை உன்னிடத்தில் செலுத்தியதனால்
அந்த வந்தியம்மையை உன்னுடைய அன்னையாக ஏற்றுக்கொண்டு அந்த அம்மையார் தந்த பிட்டை உண்டனையே இது உன்னுடைய எழிவந்த கருணையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது என்று புகழ்கின்றார். மேலும் முற்காலத்தில் அந்த சிறுத்தொண்ட நாயனார் தந்த அந்த பிள்ளைக்கறி சீராளன் என்ற அந்த பிள்ளைக்கறி அமுதத்தை மென்ற அதே வாய் இன்றைக்கு இந்த வந்தியம்மை தந்த பிட்டையும் உண்டது. மேலும் தான் சேகரித்த அந்த ஊன் உணவை நன்கு வேக வைத்து அது நன்கு வெந்திருக்கின்றதா என்று சுவை பார்த்து அதை உனக்கு உணவாக தந்த வேடனாகிய கண்ணப்ப நாயனார் தந்த அந்த ஊனும் போல இந்த மிகவும் தலை முழுவதும் நரை படிந்த நரைமுடியோடு இருக்கக்கூடிய அந்த மிகவும் வயதான அந்த வந்தியம்மை பலகாலம் உனக்கு இட்ட பிட்டானது, அந்த பிட்டை நீ விரும்பி சாப்பிட்டாயோ நீ என்ற இப்படியெல்லாம் நீ அற்புதங்கள் செய்ததனால் என்றென்றைக்கும் நீ அடியார்களுக்கு எழிவந்த கருணையாக இருக்கின்றாயே, எனக்கு தாயாக இருக்கக்கூடிய பெருமானே என்று அந்த பெருமான் செய்த அற்புதங்களை எல்லாம் புகழ்ந்து கூறுகின்றார். இதில் மணிவாசக பெருமானினுடைய காலத்தில் சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி பாண்டிய மன்னன் கூறினான் என்று இருப்பதனால் சிறுத்தொண்ட நாயனாரும் சம்பந்த பெருமானும் சமகாலத்தவர்கள். ஆகையினால் அந்த சம்பந்த பெருமானுக்கும் அப்பர் பெருமானுக்கும் பின்னால் வந்தவர் மணிவாசக பெருமான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்கின்றது. அடுத்த பாடல். நரியாவும் பரியாக்கி நடத்தியும் அம்பரம் அன்றி தரியாய் யான் தரு துகிலை திருமுடிமேல் தரித்து மறைக்கு அறியாய் நீ என் பாசம் அறுக்க வரும் திருமேனி தெரியாதே பரி ஆசை திளைத்து இருமாந்து இருந்தேனே. சுவாமி செய்த அற்புத செயல்களை எல்லாம் திருவிளையாடல்களை எல்லாம் சுவாமிகிட்ட அப்படியே நினைத்து நினைத்து புலம்புகின்றார் பாண்டிய மன்னன். நீ காட்டில் உள்ள நரிகள் அனைத்தையும் குதிரையாக ஆக்கி என் முன்னிலையில் நடத்தி காட்டினார். அதனுடைய கதிகள் எல்லாம் நடத்தி காட்டினார் சுவாமி. சரி, அம்பரம் அன்றி தரியாய். அம்பரம்னா ஆகாயம், 8 திசைகள். அந்த 8 திசைகளே அவனுக்கு ஆடையாக இருக்கின்றது. அப்ப நீ ஆகாயத்தையே நீ ஆடையாக தரிக்கக்கூடியவன். ஆனால் அப்படி ஆகாயத்தையே ஆடையாக தரிக்கக்கூடியவனாகிய நீ எழிவந்த கருணையாக நான் உனக்கு தந்த அந்த துகிலை, அந்த ஆடையை உன்னுடைய திருமுடி மேல் தரித்து, அந்த நான் தந்த ஆடையை நீ பெற்றுக்கொண்டு அந்த துகிலை உன்னுடைய தலைக்கு மேல அழகா நீ கெட்டி கொண்டாய். திருமுடி மேல் தரித்து உன்னுடைய தலைமுடி மேல் நீ நான் தந்த ஆடையை நீ அழகாக வல்லாட்டு மாதிரி நீ தரித்து கொண்டாய். தலையில ஒரு கிரீடத்தை போல நீ தரித்து கொண்டாய். ஆனால் நீ எதை உடுத்தக்கூடியவன்? 8 திசைகளுமே உனக்கு ஆடையாக
அந்த ஆகாயமே உனக்கு ஆடையாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தவன். நான் சாதாரணமாக தந்த அந்த ஆடையை ஏற்றுக்கொண்டு நீ அதை உன்னுடைய தலைமுடி மேல் கிரீடத்தை போல கெட்டி கொண்டாய். அது உன்னுடைய எளிவந்த கருணையை காட்டுகிறது. மறைக்கு அறியாய், வேதங்களால் காண முடியாதவனே, நீ என் பாசம் அறுக்க வரும் திருமேனி தெரியாதே. நீ என்னுடைய பாசத்தை அறுப்பதற்காகவே ஒரு உயர்ந்த திருமேனியை எடுத்து கொண்டு வந்தாய். எப்படிப்பட்ட திருமேனி? 2 தடவை. முதல்ல குதிரை வியாபாரியாக வந்தாய். திருமேனி 2 திருமேனி. முதல்ல குதிரை வியாபாரியாக வந்தாய். அப்பொழுதும் நான் வந்தது சுவாமின்னு தெரியாம இருந்துட்டேன். அடுத்து வந்தியம்மையினுடைய கூலி ஆளாக நீ வந்தாய். அப்பவும் நீ வந்தது சுவாமின்னு தெரியாம உன்னைய அடிச்சிட்டேன் அப்படிங்கிற. அப்போ நீ என்னுடைய பாசத்தை அறுப்பதற்காக ஒரு அழகிய திருமேனியை எடுத்து வந்திருக்கின்றாய். அந்த வந்த திருமேனி சொக்கநாத பெருமான் தான் என்று நான் தெரியாமல் இருந்து விட்டேன். காரணம், நான் உலகியல் பரமாக என்னுடைய ஆசையை வைத்து இருந்தேன். பரி ஆசை திளைத்து இருமாந்து இருந்தேன். குதிரை மீது கொண்ட ஆசையில் திளைத்து கொண்டு நான் இருமாப்போடு நான் அங்கே இருந்தேனே. வந்தது சுவாமி என்று தெரியாமல் நான் ஆணவத்தோடு, ஒரு பெருமிதத்தோடு, ஒரு இருமாப்போடு நான் அந்த சபையில் இருந்தேன். அந்த வைகை கரையில் நான் இருந்தேன் அப்படின்னுட்டு சுவாமி வந்தது சுவாமின்னு தெரியாமல் இப்படி நம்ம இருந்துட்டோமே அப்படின்னுட்டு தன்னுடைய தவக்குறைவை நினைத்து பாண்டிய மன்னன் வேதனைப்படுகின்றான். அந்த பாண்டிய மன்னன் மிகப்பெரிய சொக்கநாத பெருமான்கிட்ட பேரன்பு கொண்டவன். ஆனாலும் சுவாமி நினைச்சாதான் தன்னை வெளிப்படுத்த முடியும், நாமளும் பார்க்க முடியும். காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே அப்படிங்கிற மாதிரி காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே அப்படின்னுட்டு சுவாமி வந்தது நான் தான் அப்படின்னுட்டு நம்மள்கிட்ட காட்டுனா தான் நமக்கு புரியும். அறிவித்தால் அறியும் ஆன்மா, உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா அப்படிங்கிறது மாதிரி சுவாமி வந்தது நான் தான் உணர்த்தாமல் இருந்தால் நம்மால பார்க்க முடியாது. அதான் 2 தடவை நீ திருமேனி எடுத்து வந்தும் நான் தெரியாமல் இப்படி நான் இருந்து விட்டேன். அதில் முதல் தடவை நான் எப்படி இருந்தேன்? பரி ஆசை திளைத்து குதிரைகள்லாம் நிறைய குதிரைகளை சுவாமி காமிக்கிறார். அந்த குதிரை மேல ஆசை கொண்டு அப்படியே அந்த குதிரை ஆசையில அப்படியே திளைத்து வந்தது சுவாமிங்கிறது தெரியாம நான் இருந்தேன். 2வது இருமாந்து இருந்தேன். நான் இந்த வேலையை செய்யலை அப்படின்னுட்டு ஒரு இருமாப்போடு உன்னை அடித்தேன் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கிடலாம். 2 வித இடத்துலையும் இப்படி நான் வந்தது சுவாமின்னு தெரியாமல் இருந்து விட்டேனே அப்படின்னுட்டு. அப்போ சிவனடியார்களுக்கும் அவர்கள் சிவனடியார்களாக ஆகும்போது ஒரு இருமாப்பு வரும். அதுதான் நாவுக்கரசு பெருமான் சொல்றார். இருமாந்திருப்பன்கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்திதன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்கொலோ. ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சுவாமியும் நம்மளை அவனுடைய கணத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு இருமாப்பு வரும். சிவஞான சத்தியாரிலையும் ஒரு இடத்துல இருமாப்போடு இருப்பார்கள் அப்படின்ட்டு வரும். ஒரு பாட்டில் கடைசி அந்த 12ஆம் நூற்றாண்டுல வரும். அப்படி நான் இது நான் உலகியல் பரமாக உள்ள இருமாப்பு. நான் ஒரு அரசன், மிகப்பெரிய குதிரைப்படை, இதையெல்லாம் பார்த்து நான் இருமாப்போடு வந்தது சுவாமின்னு தெரியாமல் நான் இருந்து விட்டேனே அப்படின்னுட்டு சுவாமி வருத்தப்படுகின்றான் பாண்டிய மன்னன். விண் சுமக்கும் புள்ளாய் விலங்காய் சுழன்று மனோ
பின் சுமக்கும் புல்லாய் விலங்காய் சுழன்று மனம் புன் சுமக்கும் சூழ்ச்சி வலி உடைய புத்தேளி உன் சுமக்கும் சூழ்ச்சி வழியுடைய புத்தே மண் சுமக்கும் மள்ளராய் வந்திலரே வந்த கால் மண் சுமக்கும் மன்னராய் வந்திலரே வந்தக்கால் பண் சுமக்கும் சொல்லி பங்கன் பாதமுடி காண்பாரே பண் சுமக்கும் சொல்லி பங்கள் பாதமொழி காண்பாரே அதாவது திருமால் பிரம்மன் இன்னும் மற்ற தேவர்கள்லாம் இறைவனுடைய திருமுடியையும் திருவடியையும் காண வேண்டும்னு ஆசைப்பட்டிருந்தாங்கன்னா இந்த மண் சுமக்கிற வேலைக்கு வந்திருந்தா அன்னைக்கு சாமியை பார்த்துருக்கலாமே, நான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டுல வந்து சொல்றாரு. விண் சுமக்கும் புள்ளாய், வானால் சுமக்கப்படக்கூடிய அன்னமாக பறந்து இறைவனுடைய திருமுடியை காண்பேன் என்று ஆணவத்தோடு சென்ற பிரம்மதேவன். விண் சுமக்கும் புல், புல்னா பறவைன்னு அர்த்தம், இங்க அன்னப்பறவை அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மதேவன் விலங்கார், விலங்குன்னா இங்க பன்றி, திருமாலாகிய பன்றி, இவர்கள் சுழன்று தங்களுக்குள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று அவர்கள் சுழன்று கொண்டு இருந்தார்கள். மனம் புன் சுமக்கும் சூழ்ச்சி வலி உடைய புத்தேடி, மனம், அவருடைய மனமானது புண்பட்டு இருந்தது, ஆய்வு செய்து கொண்டு இருந்தது. சூழ்ச்சின்னா ஆய்வுன்னு அர்த்தம். அப்படி ஆய்வு செய்து கொண்டு வலிமை உடைய அந்த புத்தேடி, அந்த தேவர்களாக இருக்கக்கூடிய அந்த திருமால் பிரம்மன் அப்படின்னுட்டும் அந்த ரெண்டு பேரை மட்டுமே இதற்கு அர்த்தமாகவும் எடுக்கலாம். இன்னும் சிறப்பாக திருமால் பிரம்மன் மற்றும் தேவர்கள் அப்படின்னுட்டு உள்ள தேவர்கள் அப்படின்ட்டு மூன்று விதமாக மூணாகவும் அர்த்தம் எடுத்துக்கிடலாம். ஏன்னா தேவர்கள் வந்து ஒரு இன்னமும் இறைவனை ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். சூழ்ச்சினா ஆய்வு, வலிமை உடையவர்கள் அந்த தேவர்கள். மேலும் அவர்கள் வந்து இறைவனிடத்தில் எதற்காக அன்பு வைத்தார்கள் மணிவாசக பெருமானே சொல்றாரு. அவங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக வேண்டி சுவாமியை வணங்கினாங்களாம், முக்தி அடையணும்னு வணங்கலையா அவர்கள். திருவாசகத்துல சொல்லும் போது வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பான், தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சோழ்த்த மதுகரம் முரலும் தாரோயை நாயடியேன் வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. தேவர்கள்லாம் உன்னை எதற்காக வாழ்த்தினார்கள்? அவர்கள் உயர்ந்து அவர்களை எல்லோரும் தொழுவதற்காக உன்னை வாழ்த்தினார்கள். ஆனால் பெருமானே, உன்னை நான் அதற்காக வாழ்த்தவில்லை, நான் முக்தி அடைவதற்காக உன்னை வாழ்த்தினேன்னு மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அதுபோல மனம் புன் சுமக்கும், அந்த மனதில் புண்பட்ட மனத்தை உடையவர்களாக சுமக்கும்னா தாங்கி கொண்டு அந்த புண்பட்ட மனதை உடையவர்களாக சூழ்ச்சி வலி உடைய தம்மையெல்லாம் தொழ வேண்டி அப்படிங்கிற ஒரு தன்மை உடையவர்களாக இருக்கக்கூடிய புத்தேளியர்னா அந்த தேவர்கள். இவர்கள் எல்லோருமே அந்த திருமால் பிரம்மன் இன்னும் மற்றைய தேவர்கள் எல்லோரும் அந்த வைகை கரையில் மண் சுமக்கும் மள்ளராய் வந்திலரே. அவர்கள் இந்த வைகை கரையில் அந்த வைகை மண்ணை எடுத்து அந்த உடைப்புகளை அடைக்கக்கூடிய அந்த கூலி ஆளாக அன்றைக்கு இவர்கள் வராமல் இருந்து விட்டார்களே, அன்றைக்கு இவர்கள் வந்திருந்தால் வந்த கால் அந்த வைகை நதி உடைப்பெடுத்த அன்றைக்கு இவர்கள் எல்லோரும் நாங்களும் கூலியாளாக வருகின்றோம் என்று அந்த தேவர்களும் திருமால் பிரம்மன் முதலிய அனைவரும்
அந்த வைகை கரைக்கு வந்து இருந்தால் இந்த சிவபெருமானினுடைய அந்த பாதத்தையும் சிவபெருமானினுடைய திருமுடியையும் அவர்கள் அழகாக பார்த்திருப்பார்களே, மிக எளிதாக பார்த்திருப்பார்களே அப்படின்னுட்டு சுவாமியினுடைய பெருமையை அவர் கூறிட்டார். அதாவது அந்த திருமால் பிரம்மன் தேவர்களாலும் காண முடியாத அந்த திருவடி, அந்த திருமுடி எளிவந்த கருணையாக வந்திக்கு கூலியாளாக வைகை கரையில் வந்ததுன்னு அதற்கு அர்த்தம். மிகப்பெரிய ஒன்றை சொல்லி, மிகப்பெரிய ஒன்று என்ன? திருமால் பிரம்மன் தேவர்கள் அவர்களால் காண முடியாத திருவடி, அப்படிப்பட்ட திருவடி வெளிவந்த கருணையாக வந்திக்கு இறங்கி இந்த வைகை கரைக்கு வந்தது அப்படிங்கிறது தான் அதுல உள்ள ஒன்று. வந்த கால் அந்த தேவர்களும் திருமால் பிரம்மன் இவர்களெல்லாம் வைகை கரைக்கு வந்தால் பண் சுமக்கும் சொல்லி பங்கன் பாதமுடி காண்பாரே. அந்த பண் போன்ற பன்னிசை போன்ற இனிமையான பேச்சை உடைய, சொற்களை உடைய, இனிமையாக பேசும் மீனாட்சி அம்மி. பண் சுமக்கும் சொல்லி அப்படின்னா மீனாட்சி அம்மின்னு அர்த்தம். அந்த மீனாட்சி அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவபெருமானினுடைய பாதத்தையும் முடியையும் அவர்கள் கண்டிருப்பார்களே, மிகப்பெரிய தவம் செய்ய வேண்டியதில்லையே, திருமாலாக பிரம்மனாக தேவர்களாக ஆக மிகப்பெரிய தவம் செய்ய வேண்டியதில்லையே, சிவபெருமானுடைய பாதத்தையும் முடியையும் காண்பதற்கு அவர்கள் இந்த வைகை கரைக்கு கூலியாளாக வந்திருந்தால் அவர்கள் அன்று பார்த்திருப்பார்களே அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார். மல்லர்னா தொழில் உடையவர், கூலியாள் அப்படின்னுட்டும் அதற்கு பொருள். பொதுவான பொருளாகவும் அது இருக்கின்றது. மல்லர்ங்கிறது ஒரு ஜாதியாகவும் அது இருக்கின்றது. மல்லர் பரம்பரை அப்படின்ட்டு போட்டு போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தேவேந்திர குலத்தவர்கள்லாம் போடுவாங்க மல்லர் அப்படின்ட்டு. அப்ப பண் சுமக்கும் சொல்லி இனிமையான பன்னிசை போன்று பேச்சை சொற்களை வைத்து பேசக்கூடிய மீனாட்சி அம்மை அப்படின்ட்டு அதற்கு பொருள். சூழ்ச்சி அப்படின்னா ஆராய்ச்சி. அவர்கள் இன்னும் இறைவனை ஆய்வு செய்து கொண்டே இருப்பார்கள். சுவாமியை ரொம்ப ஆய்வு செய்யாதீங்க, பக்தி செய்யுங்க, அன்பு செய்யுங்க அப்படிங்கிறார். சம்பந்த பெருமான் சொல்லும்போது, ஏதுக்களாலும் எடுத்தமை மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம், சுடர் விட்டுழல் எங்கள் சோதி மா துக்கம் நீங்கள் உருவீர், மனம் பற்றி வாழ்வீர், சாதுக்கள் மிக்கேரிரையே வந்து சார் மின்களே அப்படின்னு சொல்றார். அப்ப ஏதுக்களாலும் எடுத்த மெய்மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம். அது காரண காரியங்களை எல்லாம் வச்சு சாமி இருக்காரா இல்லையா சாமி அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, இறைவன்கிட்ட பக்தி பண்ணுங்க, அன்பு செய்யுங்க அப்படின்னு. சில பேர் கற்ற நூல்களை வச்சுக்கிட்டு சாமியை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கை முழுவதும் அப்படியே கழிஞ்சிடும். அதனாலதான் அந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது ஆய்வு அப்படின்ட்டு அர்த்தம். அம்பிகையை சொல்லும்போது நிறைய அம்பாள் பண் போன்ற பேச்சை உடையவள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சம்பந்த அப்பர் சுவாமிகள் சொல்லும்போது, பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் செய் மறைக்காடரோ, கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்வினே. பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ, அந்த பன்னிசைக்கு சமமான அந்த பேச்சை உடையவள் மீனாட்சி அம்மை அப்படின்ட்டாதான் இந்த பண் சுமக்கும் சொல்லின்னு மீனாட்சி அம்மைய சிறப்பாக கூறியிருக்கார். பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமானினுடைய அற்புத செயல்களை எல்லாம் நினைந்து நினைந்து புலம்புகின்றான். சொக்கநாத பெருமான் முன்பு, பெருமானே, நீ காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரையாக்கி என் முன் அவற்றை அழகாக நடத்தி காட்டி அந்த குதிரைகளினுடைய கதிகளை எல்லாம் காட்டி தந்தார். உனக்கு 8 திசைகளுமே ஆகாயமா, 8 திசைகளுமே உனக்கு ஆடையாக இருக்கிறது. அப்படி அந்த ஆகாயத்தையே ஆடையாக தரிக்கக்கூடிய மிகப்பெரிய நீ நான் தந்த அந்த சிறு பட்டாடையை, அந்த துகிலை
மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை உடனே உன்னுடைய தலையின் மீது ஒரு கிரீடத்தை போல நீ தரித்து கொண்டாய். நான் கொடுத்த ஆடையை உடனே உன்னுடைய தலைமுடி மேல் நீ கட்டி கொண்டாய். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நீ நான் தந்த அந்த சிறு பரிசை நீ உடனே ஏற்றுக்கொண்டு அதை நீ உன்னுடைய தலையில் அழகாக ஒரு மணிமுடி தரித்தார் போல கட்டிக்கொண்டார். வேதங்களால் காணப்பட முடியாத நீ என்னுடைய பாசத்தை அறுப்பதற்காகவே நீ திருமேனி எடுத்து வந்திருக்கின்றார். 2 தடவை திருமேனி எடுத்து வந்தார். ஒன்று குதிரை வியாபாரியாக, இன்னொன்று வந்தியம்மையினுடைய கூலி ஆளாக வந்தார். ஆனால் நான் வந்தது நீதான், சொக்கநாத பெருமான் தான் இப்படி வந்திருக்கின்றார் என்று தெரியாது. முதல் தடவை நான் குதிரைகள் மீது இருந்த ஆசையில் நான் திளைத்து வந்தது இறைவன் என்று அறியாமல் இருந்துவிட்டேன். 2வது தடவை நீ கூலியாளாக வந்தபோது வேலையை செய்யவில்லையே என்று இருமாப்போடு, நான் அரசன் என்ற இருமாப்போடு உன்னை அடித்துவிட்டு நான் வந்தது இறைவன் என்று தெரியாமல் இருந்து விட்டேன் என்று பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமானிடத்தில் நின்று புலம்புகின்றான். ஆகாயத்தில் பறந்து செல்லக்கூடிய, ஆகாயத்தால் சுமக்கப்படக்கூடிய அன்னப்பறவையாக மாறிய பிரம்மதேவனும் விலங்கான பன்றியாக மாறிய திருமாலும் அவர்கள் தங்களுக்குள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று போட்டியிட்டு கொண்டு மனதில் புண்பட்ட ஆய்வுகளை, மனதில் புண்பட்ட தன்மைகளை வைத்து கொண்டு தன்னை பற்றி உயர்வாக நினைத்து ஆய்வு செய்து கொண்டு அப்படிப்பட்ட அந்த வலிமையை உடைய அந்த தேவர்களான திருமாலும் பிரம்மனும் அந்த வைகை கரையினுடைய உடைப்பை அடைக்கக்கூடிய, மண்ணை சுமந்து செல்லக்கூடிய அந்த தொழிலை உடைய மல்லராக அவர்கள் வராமல் இருந்து விட்டார்களே. அப்படி ஒரு கால் அந்த திருமால் பிரம்மன் இன்னும் மற்றைய தேவர்களெல்லாம் அந்த வைகை கரைக்கு மண் சுமந்து அடைக்கக்கூடிய கூலியாளாக வந்திருந்தால் அந்த இனிமையான பண்போன்ற சொற்களை வைத்து பேசக்கூடிய மீனாட்சி அம்மையை ஒரு பாகத்தில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானினுடைய திருவடியையும் திருமுடியையும் அவர்கள் மிக எளிதாக பார்த்திருப்பார்களே என்று அந்த பெருமானினுடைய பெருமையை கூறுகின்றார். இது எப்படி என்றால், பெருமானினுடைய திருமுடியை திருமால் பிரம்மனாலும் மற்ற தேவர்களாலும் காண முடியவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட பெருமான் நாம் அவருடைய திருமுடியையும் திருவடியையும் பார்ப்பதற்காக கூலியாளாக அந்த வைகை கரைக்கு வந்தானே என்று அந்த எழிவந்த கருணையை இவ்வாறு ஒப்பிட்டு கூறுகின்றார். என்று பல முறையாலே துதித்து அடைந்தோர்க்கு, என்று பல முறையாலே துதித்து அடைந்தோர்க்கு, அன்பர் இவரை தேரில், அன்பர் இவரை தேரில், நன்றும் இகபர போகம் வீடு பெறல், நன்றும் இகவர போகும் வீடு பெறல், எளிது என்று நகைத்தார் வேந்தன், எளிது என்று நகைத்தார் வேந்தன், அன்று திருப்பணி பூசை பிறவுண்ணனி, அன்று திருப்பணி பூசை பிறவுணனி, வளம் பெருக்கி அழகு ஆர்வெள்ளி, வளப்பெருக்கி அழகு ஆரெல்லி, மன்று உடையான் அடிக்கு அன்பும் உயிர்க்கு அன்போ, அன்று உடையான் அடிக்கு அன்பும் உயிர்க்கு அன்பும், சுரந்து ஒழுகி வாழும் நாளில், சுரந்து ஒழுகி வாழும் நாளில். இப்படி பெருமானினுடைய பெருமைகளை நினைந்து அந்த வழுதியான பாண்டிய மன்னன்
பல முறைமைகளையெல்லாம் அந்த நிகழ்வுகளையெல்லாம் எடுத்து கூறி துதிக்கின்றான் பெருமான். அதன் பிறகு அவன் நினைத்து பார்க்கின்றான், அடைந்தோர்க்கு அன்பர் இவர். அந்த சிவபெருமானை யாரெல்லாம் அவனுடைய திருவடிகளை அடைகிறார்களோ அவர்களிடத்தில் பேரன்பு கொண்ட அன்பனாக இந்த பெருமான் இருக்கின்றான். அது மட்டுமா, இவரை தேரின் நன்றும், இவரை அடைவதுதான் நமக்கு நல்லது. அப்படி இவரை அடைந்தால், தேரின் அப்படின்னா அடைதல் அப்படின்னு அர்த்தம். என்ன, இவரை தேரின் நன்றும், இவரை இந்த பெருமானை நாம் அடைந்தால் நமக்கு நல்லது. மேலும் எதெல்லாம் எளிது இந்த பெருமானை அடைந்தால்? இகபர போகம் வீடு பெறல் எளிது. இகபோகம் பரபோகம் இந்த இரண்டையும் வீடு பேற்றையும் பெறுவது மிகவும் எளிது. இந்த பெருமானை நாம் அடைந்து விட்டால் இம்மை நன்மை மறுமை நன்மை எல்லாவற்றையும் எளிதாக பெற்றுவிடலாம். அதாவது இகபர போகம், இக ரெண்டா பிரிச்சுக்கிடணும். இகபோகம் பரபோகம், அதாவது இம்மை இன்பம் மறுமை இன்பம். இதையும் இது மட்டுமா, நிறைவாக வீடு பேற்றையும் பெறுவது மிகவும் எளிது அப்படின்னுட்டு பாண்டிய மன்னன் நினைத்து பார்க்கின்றான் என்று நகைத்தார் வேந்தன். அப்படின்னா அதாவது தார்னா மாலை, பொருந்திய மாலையை அணிந்திருக்கக்கூடிய வேந்தன் அப்படின்னுட்டு அதற்கு பொருள் எடுத்துக்கிடலாம். நகைனா சிரிப்பு, சிரிப்புனா மலர்ச்சின்னு அர்த்தம். நன்கு மலர்ந்த மாலைகளை நன்கு மலர்ந்த மலர்களை கொண்டு கட்டப்பட்ட மாலை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிடலாம். அப்போ அந்த மாலையை அணிந்த வேந்தன். நகைத்தார்னா சிரித்தார்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது. இல்லை, நகை தார் அப்படின்னு பிரிக்கணும். நன்கு மலர்ந்த பூக்களை கொண்டு கட்டப்பட்ட மாலையை அணிந்த வேந்தனாகிய பாண்டிய மன்னன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறோம். அந்த பாண்டிய மன்னன் இப்படியெல்லாம் நினைத்து பார்த்துவிட்டு அன்று தொடங்கி திருப்பணி, சொக்கநாத பெருமானுக்கு திருப்பணிகள் செய்ய ஆரம்பிக்கின்றார். பூஜை, சொக்கநாத பெருமானுக்கு பலவிதமான பூஜைகளை எல்லாம் செய்கின்றான். பிறவும் அப்படின்னா சுவாமிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அதில் செய்கின்றான். அதுல பிறவுங்கிறதுல எல்லா அறங்களும் அதுல அடங்கி விடுகிறது. பிறவும் நனி வளம் பெருக்கி, அதாவது திருப்பணி பெருக்கி, பூசை பெருக்கி, பிறவும் பெருக்கி, நனி வளம் பெருக்கி எல்லாவற்றையும் நன்கு செம்மையாக செய்ய ஆரம்பிக்கின்றார். வளத்தையும் பெருக்கணும். வளம் இருந்தால் தான் இந்த மேற்கூறிய திருப்பணி பூசைகள்லாம் செய்ய முடியும். அதனால வளத்தையும் அவன் பெருக்குகின்றான். அடுத்து அழகு ஆர் வெள்ளி மன்று உடையான் அடிக்கு அன்பும். அழகு மிகுந்த, ஆர்னா மிகுதின்னு அர்த்தம். அழகு மிகுந்த அந்த வெள்ளி அம்பலம், வெள்ளி மன்றுனா வெள்ளி அம்பலம், அந்த வெள்ளி அம்பலத்தை உடையவனாகிய அந்த வெள்ளி அம்பலவாணரினுடைய திருவடியில் பேரன்பு கொண்டவனாக அந்த பாண்டிய மன்னன் விளங்குகின்றான். சரி, சாமிகிட்ட மட்டுமா அன்பு? உயிர்க்கு அன்பும். எல்லா உயிர்களிடத்திலும் பேரன்பு கொண்டு, மக்களிடத்தில், தன்னுடைய குடிமக்களிடத்திலும் அவன் அன்பு கொண்டவனாக அந்த குடிமக்களிடத்தில் அன்பை பெருக்கி கொண்டு, சுரந்துன்னா பெருக்கி கொண்டு அப்படின்ட்டு ஒழுகி வாழும் நாள். இப்படி அவன் ஒரு சிறந்த அரசாட்சி செய்து வரக்கூடிய நாட்களில் அப்படின்ட்டு அதை அடுத்த பாட்டில் அந்த பொருள் கொண்டு முடிக்கப்படும். அடுத்த பாட்டு இவரை தேரின் நன்றும் துதித்து அடைந்தோர்க்கு அன்பர் இவர். இந்த முந்தின பாட்டில் பாருங்க, தன் சுவாமியை வணங்கி அவரை அடைந்து விட்டால் அவருக்கு
சுவாமி அன்பராக எழிவந்த கருணையாக இருப்பார். சம்பந்த பெருமான் சொல்லும்போது, தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதிர்பிரமபுரத்து உறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை, அதான் துதித்து அடைந்தோர்க்கு அன்பர் அப்படின்ட்டு இந்த பாட்டில் சொல்லப்படுகிறது. அடுத்த பாட்டு, முன்பு பெருந்துறையார்க்கும் அடியார்க்கும் அறம் தெரிந்த முறையால் ஈட்டும் தன் பொருள் போய் உடன் பலவாய் தழைத்து வரு பயனே போல் தலை உவாமில் நன்பணி கால்மதி கண்ட உவரியன பல செல்வம் நாளும் ஓங்க இன்புருவான் சகநாதன் எனும் மகப்பெற்று இன்பத்துள் இன்பத்து ஆழ்ந்தான் நாம நல்ல தர்ம காரியங்களுக்கு நம்முடைய செல்வத்தை செலவழிக்கும் போது அது மீண்டும் நமக்கு பல விதத்தில் நமக்கு நன்மையை சேர்க்கும். அது மாதிரி இந்த பாண்டிய மன்னன் கொடுத்த செல்வத்தை எல்லாம் மணிவாசக பெருமான் ஆவுடையார் கோயிலை கட்டினாங்க, திருப்பெருந்துறை கோயிலை கட்டினாங்க, சிவனடியார்களுக்கு செலவழிச்சாங்க. அந்த புண்ணியம் இப்ப பலவாக பெருகிச்சான் பாண்டிய மன்னனுக்கு. முன்பு பெருந்துறையார்க்கும், அந்த முற்காலத்தில் அந்த திருப்பெருந்துறை என்ற அந்த ஆவுடையார் கோவிலுக்கும் அடியார்க்கும் சிவனடியார்களுக்கும் அறம் தெரிந்த முறையால் ஈட்டும். பாண்டிய மன்னன் எப்படி செல்வத்தை சேர்த்தானா? அறவழியில் செல்வத்தை சேர்த்தான். அதான் அறம் தெரிந்த முறையால் ஈட்டும் தன் பொருள். அந்த தன்ன பாண்டிய மன்னன், அவனுடைய பொருள், அந்த அவனுடைய பொருள் எப்படி சேர்க்கப்பட்டு இருந்ததா? அறவழியில் மக்களிடத்திலிருந்து அந்த பொருளை அவன் சேர்த்தான். அதாவது ஒரு வயல்ல நல்ல நிறைவாக விளைஞ்சு இருந்துச்சுன்னா அதுக்கு இவ்வளவு கொடுத்துடணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்கும். அந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கும், மக்கள் கொடுத்துருவாங்க. ஒரு வருஷம் மழையே இல்லாமல் எல்லாம் அவங்களே திட்டாடுவாங்க. அப்போ அந்த வரியை தள்ளுபடி பண்ணிடலாம். அவங்களே கொடுத்ததுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம என்னத்தை போய் வரியை கேட்க. அந்த மாதிரிலாம் நியாயமான முறையில் அந்த பாண்டிய மன்னன் மக்களிடத்திலிருந்து வரியை பெற்று அந்த செல்வத்தை அவன் சேர்த்து வைத்திருக்கின்றான். அப்படி அந்த அறவழியில் ஈட்டிய அந்த பாண்டிய மன்னனுடைய பொருளானது இப்பொழுது சென்று உடன் பலவாய் தழைத்து வரு பயனேற்போம். அது பலவிதமாக பெருகி தழைத்து பெருகி அது பாண்டிய மன்னனுக்கு பயனை இப்பொழுது கொடுக்கின்றது. எப்படிப்பட்ட பயனை கொடுக்கின்றது அப்படின்னா, ஏன்னா இந்த பாண்டிய மன்னனுடைய செல்வத்தை சிவன் கோயில் கட்டுறதுக்கும் அடியார்களுக்கும் மணிவாசக பெருமான் செலவழிச்சிட்டார். அந்த செலவழித்த புண்ணியம் இப்பொழுது மீண்டும் பாண்டிய மன்னனுக்கு கிடைக்கின்றது. பொருளானது பாண்டிய மன்னனுக்குள்ளது தானே, செலவழிச்சது தான் மணிவாசக பெருமான்.
அப்ப அந்த பொருள் பாண்டிய மன்னனுக்கு உள்ளதுங்கிறதுனால பாண்டிய மன்னனுக்கு அதனுடைய பயன் இப்பொழுது விரிவாக கிடைக்கின்றது. எப்படி கிடைக்கின்றது? அவன் நாள் தினந்தோறும் செல்வச் செழிப்போடு வாழ்ந்து வருகின்றான். அவனுக்கு ஜெகநாதன் ஒரு குழந்தை பேரு கிடைக்கின்றது. ஒரு இளவரசன் அவனுக்கு குழந்தையாக கிடைக்கின்றான். இது எப்படி அப்படின்னா, தலை உவாவின் நன்பணிக்கால் மதிகண்ட உவரி என்ன. தலை உவா அப்படின்னா பௌர்ணமி நாள் அப்படின்னு அர்த்தம். தலை உவானா பௌர்ணமி நாள்னு அர்த்தம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு கடல் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். கடல் தண்ணி வழக்கத்தை விட குளிர்ச்சியாகவும் இருக்கும். காற்றும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த சந்திரனை பூரண சந்திரனை கண்ட, மதினா இங்க பூரண சந்திரன், நன்பனினா மிகவும் குளிர்ச்சின்னு அர்த்தம். கால் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். அந்த தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாகவும் கொஞ்சம் காற்றும் அதிகமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பௌர்ணமி நாளில் சந்திரனை பார்த்தவுடன், ராத்திரி போல அந்த பூரண நிலவு வந்த உடனே கடல் அப்படியே பொங்கும். அதனாலதான் பௌர்ணமி நாள் அமாவாசை நாள்லாம் கடல் பக்கம் போய் நிற்காதீங்க ராத்திரி நேரத்தில் அப்படிம்பாங்க. கடல் பொங்கும், சீற்றம் அதிகமாக இருக்கும். உவரினா கடல்னு அர்த்தம். அந்த கடல் எப்படி அந்த பூரண சந்திரனை பௌர்ணமி நாள் அன்றைக்கு கண்டவுடன் பொங்குமோ, அதுபோல இந்த பாண்டிய மன்னனினுடைய பல செல்வமும் இப்பொழுது தினந்தோறும் ஓங்கி பொங்க ஆரம்பித்தது. அந்த பௌர்ணமி நாள் கடல் எப்படி பொங்குமோ அதுபோல பாண்டிய மன்னனினுடைய செல்வமும் பொங்கியதான். எதனால் பொங்கியது? அவன் அறத்தின் வழியில் செல்வத்தை ஈட்டினான். அந்த செல்வமானது சிவபெருமான் கோவில் கட்டுவதற்கும் சிவனடியார்களுக்கும் பயன்பட்டது. அந்த பயனால் விளையக்கூடிய அந்த மீண்டும் மிகப்பெரிய பயனாக பல செல்வங்களும் பாண்டிய மன்னனுக்கு பெருக ஆரம்பித்தது. இந்த செல்வங்கள் பெருகியதனால் பாண்டிய மன்னன் இன்பத்தை அடைந்தான், இன்புறுவான். மேலும் இந்த புண்ணியங்கள் எல்லாம் அவனுக்கு கை கொடுத்து ஜெகநாதன் என்ற ஒரு ஆண்மகவையும் அவன் பெற்றெடுத்தான். இப்பொழுது இன்பத்துள் இன்பத்து ஆழ்ந்தான். முதல்ல உள்ள இன்பத்துள் அப்படிங்கிறது செல்வச் செழிப்பு. ரெண்டாவது உள்ள இன்பம்ங்கிறது ஒரு குழந்தை, ஆண் குழந்தை கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு இன்பம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இன்பத்தில் அவன் மூழ்கி இருக்கின்றான். அதான் சுவாமிக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் செலவழிக்கக்கூடிய காசு உங்களுக்கு டபுள் மடங்கா கிடைச்சிரும். சுவாமி என்னைக்குமே கடனாளியா இருக்க மாட்டார். அவருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் கொடுக்கக்கூடிய பணத்தை அவர் ரெட்டிப்பாக கொடுத்து நான் உனக்கு கடனாளி இல்லைப்பான்னு நிரூபிச்சிருவார். அதைத்தான் இதுல பாண்டிய மன்னனுக்கு செல்வங்கள்லாம் பெருகிச்சான். பாண்டிய மன்னன் பெருமானினுடைய புகழையெல்லாம் கூறி பல விதமாக முறைப்படி சொக்கநாத பெருமான் முன்னிலையில் துதிக்கின்றான். மேலும் அவன் கூறுகின்றான், அந்த பெருமானை அடைந்தவர்களுக்கு அன்பனாக இருக்கக்கூடியவன் இந்த சொக்கநாத பெருமான். இவரை நாம் அடைவதுதான் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். அதோடு மட்டுமல்லாமல் இகபோகத்தையும் பரபோகத்தையும், அதாவது இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் நிறைவாக வீடு பேற்றையும் தருவது மிக எளிது, பெறுவது மிகவும் எளிது. இந்த பெருமானை வணங்கினால் நாம் இம்மை இன்பம் மறுமை இன்பம் வீடு பேற்றை அடைவது மிகவும் எளிது என்று அந்த மலர்ந்த பூக்களை கொண்டு கட்டப்பட்ட மாலையை அணிந்த பாண்டிய மன்னன் அன்று தொடங்கி சொக்கநாத பெருமானுக்கு திருப்பணிகளை செய்வதை பெருக்கி கொண்டிருக்கின்றான். சொக்கநாத பெருமானினுடைய பூஜைகளை மிக விரிவாக செய்து கொண்டு வருகின்றான். இன்னும் பிற தர்மங்களையும் நன்கு செய்து கொண்டு வருகின்றான். அதே நேரத்தில் தன்னுடைய நாட்டினுடைய வளத்தையும் சிறப்பாக பெருக்கி கொண்டு வருகின்றான். அதே நேரத்தில்
அழகு மிகுந்த அந்த வெள்ளி அம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளி அம்பலவாணராகிய அந்த நடராஜ பெருமானினுடைய திருவடியிலும் அன்பு உடையவனாக அவன் இருக்கின்றான். பெருமானிடத்தில் அன்பு மட்டுமல்லாது தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய அந்த உயிர்கூட்டங்கள், அந்த மக்கள் மீதும் மற்ற உயிர்கள் மீதும் அவன் அன்பை பெருக்கி கொண்டு இப்படி ஒரு நல்ல ஆட்சியை செய்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட நாளில் முற்காலத்தில் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பியும் சிவனடியார்களுக்கு நன்மைகளையும் மணிவாசக பெருமான் பாண்டிய மன்னன் கொடுத்த செல்வத்தை வைத்து செய்தார். அந்த பாண்டிய மன்னனினுடைய செல்வம் எப்படிப்பட்டது? நல்ல அறத்தோடு அறத்தை கடைப்பிடித்து முறையானபடி அந்த வரிப்பணத்தை மக்களிடத்தில் பெற்று அவ்வாறு ஈட்டிய அந்த பொருள் பாண்டிய மன்னனிடத்தில் இருந்த செல்வம். அந்த பொருளை மணிவாசக பெருமான் எடுத்து கொண்டு சென்று அந்த திருப்பெருந்துறையில் கோயில் கட்டியும் அடியார்களுக்கு செலவழித்தும் அவர் இருந்தார். அந்த புண்ணியமானது பலவாக இப்பொழுது பாண்டிய மன்னனுக்கு பெருக ஆரம்பித்தது. அந்த பாண்டிய மன்னனுடைய செல்வத்தை அங்கே செழித்ததனால் அதனுடைய பயனானது இப்பொழுது பெருக ஆரம்பித்தது. எதை போல என்றால், பௌர்ணமி தினத்தன்று கடலினுடைய தண்ணீர் மிகவும் குளிர்ச்சியாகவும் காற்று அதிகமாகவும் இருக்கும். அந்த பௌர்ணமி தினத்தினன்று பூரண சந்திரனை பார்த்தவுடன் கடல் நீரானது சாதாரண அளவை விட மிக அதிகமாக பொங்கும். அதை போல அந்த பாண்டிய மன்னனினுடைய செல்வமானது அறவழியில் ஈட்ட பெற்றதனால் அவனுடைய செல்வம் தினந்தோறும் ஓங்கி பெருகி கொண்டு இருந்தது. இப்படிப்பட்ட இன்பத்தை உடையவனாக பாண்டிய மன்னன் இருந்தான். மேலும் அவனுக்கு அவன் செய்த அந்த தர்ம காரியங்களினால் அவனுக்கு ஜெகநாதன் என்ற ஒரு குழந்தை பேரும் ஒரு இளவரசனும் அவனுக்கு கிடைக்க பெற்றார். இது இன்பத்துள் இன்பமாக, முதல் இன்பமானது செல்வ வளம் பெருகியது, இரண்டாவது இன்பம் குழந்தை பேறு கிடைத்தது. இப்படிப்பட்ட இரண்டு விதமான இன்பத்துள் அந்த பாண்டிய மன்னன் மூழ்கினார். அம்மகனை முடிசூட்டி அரசாக்கே வாகவூர் அமைச்சர் சார்பால் மெய்மை நெறி விளங்கி இருவினை ஒப்பில் அரண் கருணை விளைந்த நோக்கால் உம்மை மலர் தொடர் நீந்தி சிவானந்த கடல் படிந்து முக்கண் மூர்த்தி செம்மலர் தாழிழல் அடைந்தான் திரள் அரிமர்த்தனன் என்னும் தென் பார்வேந்தன் அம்மகனை முடிசூட்டி, அப்போ அந்த ஜெகநாதன்கிற அந்த மகனுக்கு முடிசூட்டக்கூடிய கால அளவு வரைக்கும் நல்ல சிறப்பாக வாழ்ந்து வருகின்றான். முடிசூட்டக்கூடிய காலம்னா ஒரு 20 வயசு 25 வயசு அந்த கணக்கு. அது வரைக்கும் இந்த அரிமர்த்தன பாண்டியன் சிறப்பாக மதுரையம்பதியில் அரசாட்சி செய்து வருகின்றான். அந்த தன்னுடைய மகனாகிய ஜெகநாதனுக்கு முடிசூட்டக்கூடிய பருவம் வந்தவுடன் அம்மகனை முடிசூட்டி, தன்னுடைய மகனுக்கு பாண்டிய நாட்டின் அரசன் என்று முடிசூட்டி அரசாக்கி, நீதான் பாண்டிய நாட்டுக்கு அரசன் என்று அவனை அரசனாக ஆக்கிவிட்டு வாதவூர் அமைச்சர் சார்பால், அதாவது அந்த வாதவூர் அமைச்சர் மணிவாசக பெருமானினுடைய சார்பால்
இப்பொழுது இவருக்கு முக்தி கிடைக்கின்றது. மணிவாசக பெருமான் அமைச்சரா வரலன்னா இவருக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. அதான் சார்ந்ததின் வண்ணமா ஆன்மா, சார்ந்தவர்க்கு இன்பங்கள் தழைக்கும் வண்ணம் நேர்ந்தவன். அப்போ நல்ல அருள் பெற்றவர்களினுடைய சார்பு நமக்கு கிடைச்சாலே போதும். நாம வேண்டுனா சுவாமி காட்சி கொடுப்பாரு. ஆனா நம்ம நினைச்ச நேரம்லாம் சாமியை பார்க்கணும்னா குருநாதன்கிட்ட சொன்னா நினைச்ச நேரம்லாம் சாமியை காட்சி கொடுப்பார். அதனாலதான் குருவினுடைய பெருமை சிறப்பு. அப்படி அந்த வாதவூர் அமைச்சரை அரிமர்த்தன பாண்டியன் சார்ந்ததனால் மெய்மை நெறி விளங்கி அவனுக்கு உண்மை வழி இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அதாவது மணிவாசக பெருமான் அமைச்சராக இருந்ததுனாலதான் சுவாமியினுடைய தரிசனமே பாண்டிய மன்னனுக்கு கிடைக்கும். குதிரை வாங்கனாக சுவாமி வாராரு, வந்தியினுடைய கூலியாளாக வாரார். அதனால மெய்மை நெறி விளங்கி உண்மையான வழிமுறை இதுதான் அப்படின்னுட்டு பாண்டிய மன்னனுக்கு விளங்கியதான். யாரால விளங்கியதான்? வாதவூர் அடிகளை அமைச்சராக பெற்றதனால். அதை ஒவ்வொன்றையும் சேர்த்துக்கிடணும். இருவினை ஒப்பில். அடுத்து மணிவாசக பெருமானை அமைச்சராக சார்ந்ததனால் இவருக்கு இருவினை ஒப்பு இப்பொழுது வந்தது. இருவினை ஒப்புனா நல்வினை தீவினை சமமாக இருக்கணும். நல்வினை இருந்தாலும் ஒரு பிறவி அதை நல்ல விதமா அனுபவிக்கிறதுக்கு ஒரு பிறவியை கொடுத்துருவார். அதனால இருவினையும் சமமாக இருக்கணும். இருவினை ஒப்பில் அந்த இருவினை ஒப்பு வந்த உடனே எது வரும் உண்டாகுமா? அரண் கருணை விளைந்த நோக்கால் சிவபெருமானினுடைய அந்த கருணை நம்மிடத்தில் ஏற்படும். அந்த கருணை நம்மிடத்தில் ஏற்படுவதனால் அவனுடைய பார்வை நம் மீது படும். அந்த சிவபெருமானினுடைய அருட்பார்வை நம் மீது படும்போது அடுத்து என்ன நிகழும்? மும்மை மலத் தொடர் நீங்கி. மும்மை மலம் ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற அந்த மும்மை மலம். மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் அப்படின்னுட்டு திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லுவாங்க. அப்படி அந்த மும்மை மலத் தொடர், அந்த தொடர்ல இருந்து நாம முதல்ல நீந்தி வெளியே வந்துருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீந்துறதுங்கிறது கடல்ல தான் நீந்துறது. அப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அப்ப அந்த பிறவி பெருங்கடலுக்கு இந்த 3 மலங்களும் நமக்கு காரணமாக இருப்பதனால அந்த கடல்ல முதல்ல நீந்தி நம்ம வெளியில வந்துடணும். இது ஒரு தொடர் போல இருக்கின்றது. எப்படி தொடரு? 84,100,000 தாய் வயிற்றுல நம்ம பிறக்கிறோம். புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் பெருமான். அதான் பெரிய தொடர். நம்மளாம் எத்தனாவது பிறவியில இருக்கிறோம்னு தெரியல. அப்படி அந்த மும்மலங்களால் வரக்கூடிய தொடர்ச்சியான அந்த பிறவி என்கின்ற பெருங்கடலிலிருந்து நாம் நீந்துகின்றோம். அதே மாதிரி பாண்டிய மன்னன் இந்த பிறவி கடலிலிருந்து நீந்தி அதன் பிறகு பிறவி கடல்ல இருந்து நீந்தினதுக்கு அப்புறம் எந்த கடல்ல மூழ்குகின்றார்? சிவானந்த கடல் படிந்து அந்த சிவபெருமானினுடைய ஆனந்தம் அப்படிங்கிற கடலில் இப்பொழுது மூழ்குகின்றான் அரிமர்த்தன பாண்டியன். அப்ப மும்மை மலத்தொடர்னா மலபரிபாகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது அந்த முக்திக்கு போகும்போது வரிசையாக ஏற்படக்கூடியது இருவினை ஒப்பு. அந்த அரண் கருணை விளைந்த நோக்கால் தான் அருட்பார்வை. அதான் சக்தி நிபாதம். அந்த இதான் சக்தி நிபாதம். அடுத்து மும்மை மலம் தான் மலத்தொடர் நீந்திங்கிறது தான் மலபரிபாகம் அப்படிங்கிறது. அதிலிருந்து நீந்தி சிவானந்த கடல் படிந்து அதுக்கப்புறம் ஆனந்த கடலில் மூழ்கினார் அந்த பாண்டிய மன்னன்.
முக்கண் மூர்த்தி, அந்த மூன்று கண்களை உடைய சொக்கநாத பெருமானினுடைய செம்மலர்த்தாள் நிழல் அடைந்தான். சிவந்த தாமரை திருவடி நிழலில் அந்த அரிமர்த்தன பாண்டியன் சென்று சேர்ந்தான், அதை அடைந்தான். திரள் அரிமர்த்தனன் என்னும் தென் பார்வேந்தன், அந்த வலிமையான அரிமர்த்தனன் என்ற பெயரை கொண்ட அந்த தெற்கு உலகமாகிய இந்த பாண்டி மண்டலத்தை தென்னாட்டை உடைய வேந்தனாக இருக்கக்கூடிய அந்த அரிமர்த்தன பாண்டியன் இவ்வாறு சாயுச்சிய பதவியை அடைந்தான். அவனுடைய திருவடியை அடைதல் தான் சாயுச்சியம். சாலோக சாமீப சாரூப சாயுச்சியம்ங்கிறதுல நாலாவதாக இருக்கக்கூடிய அந்த சாயுச்சிய பதவியை பாண்டிய மன்னன் அடைந்தான். அப்ப பாண்டிய மன்னன் இப்பொழுது பரிபூரணம் ஆகிவிட்டார். புரியுத மாதிரி சொல்லணும்னா இப்படி பரிபூரணம் ஆகிவிட்டார் அப்படிங்கிறது தான். அந்த செம்மலர்த்தாள் நிழல் அடைந்தான். அப்படியே சிவஞான போத சூத்திரத்தை அப்படியே அங்க கையாளுவார். செம்மலர் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலம் கல்வி அன்பரோடு மறி மாலர நேயம் அறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணிலத் தொழுமே. அந்த செம்மலர் நோன்றாளத்தான் இங்க செம்மலர்த்தாள் அப்படின்ட்டு சொல்றாரு. சேரல் ஒட்டா அம்மலம் கழி, அந்த மலம் தான் மும்மை மத தொடர்ந்து அப்படின்ட்டு. அன்பரோடு மறி, மணிவாசக பெருமானினுடைய சார்பு, அதான் வாதவூர் அமைச்சர் சார்பா அன்பரோடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் அந்த அது மணிவாசக பெருமான் இவர் சார்பில் ஏற்கனவே எல்லாம் செஞ்சிருக்கார். பாண்டிய மன்னனும் செய்கிறான், அடியார்களுக்கு பாண்டிய மன்னனும் செய்கிறான். ஏன்னா மணிவாசக பெருமானுக்கு அப்புறம் அவர் துறவியாக போனதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 20 வருஷம் ஒரு கணக்கு வச்சுக்கிடுவோமே, 20 வயசுல மணிமுடி சூட்டுறான்னா 20 வருஷம் 22 வருஷம் அவன் வந்து அரசாட்சி செய்தான்ல. அந்த அரசாட்சி காலத்துல அடியார்களை பாதுகாக்கிறான்ல, அதான் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும். அப்ப அந்த மலிந்த சிவனடியார்களை வந்து அவன் சிவபெருமானாக தொழுகின்றான். கிட்டத்தட்ட அதுக்கு முந்தையும் தொழுது கொண்டுதான் இருக்கிறான். அது ஆலயம் தானும் அரண் என தொழுமே. இவருடைய பொருளை கொண்டு போய் தான், ராஜாவினுடைய பொருளை கொண்டு போய் தான் அவரு ஆலயம், திருப்பெருந்துறை ஆலயத்தை கட்டியிருந்தார். அப்படியே அந்த சூத்திரத்துக்கு உள்ள ஒரு இலக்கணத்தோடு அந்த பாட்டு வந்து அந்த இப்படி அந்த அரசனினுடைய பொருளை மிகச் சரியான முறையில் மணிவாசக பெருமான் செலவழித்ததனால் பாண்டிய மன்னனுக்கு அந்த முக்தி பேர் கிடைக்கின்றது. பாண்டிய மன்னனும் முக்தி பேற்றை நோக்கி இருக்கக்கூடியவன் தான். ஆனாலும் இந்த பணத்தை வந்து இந்த மாதிரி செலவழிக்கணும்னு பாண்டிய மன்னன் நினைச்சிருந்தான்னா அவன் செஞ்சிருக்க மாட்டான். பாண்டிய மன்னன் அந்த பணம் இருந்துகிட்டே இருக்கும். அது கோயிலாகவோ, இன்னைக்கு நம்ம எல்லாரும் போய் பார்க்கிறோம், அபூர்வமான சிற்பங்கள், அபூர்வமான குதிரைகள். இந்த ஆவுடையார் கோயில் சிற்பங்களை தவிர மற்ற எல்லா சிற்பங்களையும் நாங்கள் செய்வோம் கையெழுத்து போடுவாங்க. அப்படிப்பட்ட அருமையான சிற்பங்கள். மணிவாசக பெருமானே நேர்ல நின்று கண்டினதுனால அது ஒரு அற்புதமான ஒரு கோயிலாக இருக்கு. அப்படி அந்த அரசனினுடைய செல்வத்தை பூரா நல்ல விதமாக அவன் மணிவாசக பெருமான் செலவழித்து விடுகின்றார். அதனால இந்த பாண்டிய மன்னனுக்கு, அதனாலதான் வாதவூர் அமைச்சர் சார்பால். அப்போ நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய இடத்தினாலையும் நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன அப்படின்னா, சிறுத்தொண்ட நாயனார் வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. அந்த அந்த அம்மாவுக்கு தான் முதல்ல சாமி காட்சி கொடுக்கும். நல்லவங்க, நல்ல சிவனடியார்கள் வீட்டில் நம்ம வேலை பார்த்தோம்னா நமக்கும் அந்த பலம் கிடைக்கும். அப்போ சிறுத்தொண்ட நாயனார் வீட்டு சுவாமி வந்து கதவை தட்டுறாரு. கதவு தட்டும்போது முதல்ல கதவு திறந்தது அந்த சந்தனத்தாதி அப்படிங்கிற அந்த வேலைக்கார அம்மா தான் கதவை திறக்காங்க. சாமியை முதல்ல அந்த அம்மா தான் பார்க்காங்க. அப்ப எதை சார்ந்து இருக்கிறோமோ, நல்ல சிவனடியார் சிறுத்தொண்ட நாயனார், அவருடைய மனைவி,
அந்த குழந்தையும் பக்குவமான ஒரு குழந்தை. இந்த குடும்பத்தை சார்ந்து அந்த வேலை செய்யக்கூடிய அந்த பெண் இருந்ததுனால முதல் காட்சி அந்த அம்மாவுக்கு கிடைக்கும். அதே போன்று வாதவூர் அமைச்சர் சார்பால் அந்த திருவாதவூர் அமைச்சராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமானை இந்த அரிமர்த்தன பாண்டியன் சார்ந்து இருந்ததனால் அவனுக்கு இந்த முக்தி பேரு மிக சிறப்பாக கிடைக்கின்றது அப்படின்ட்டு இதுல கூறுகின்றார். பாண்டிய மன்னன் ஜெகநாதன் என்ற புத்திரனை அரசிளங்குமரனை பெற்றெடுக்கின்றான். அந்த அரசிளங்குமரனுக்கு மணிமுடி சூட்டும் பருவம் வரை மிகச் சிறப்பாக சிவனடியார்களையும் சிவபெருமானுக்கும் அவன் செய்ய வேண்டிய அனைத்து திருப்பணிகளையும் அவன் செய்கின்றான். அதன் பிறகு தன்னுடைய மகனாகிய ஜெகநாதனுக்கு மணிமுடி சூட்டுகின்றான். அவனை பாண்டிய நாட்டின் அரசனாக ஆக்கிவிட்டு அவர் பரிபூரணம் அடைகின்றார். எப்படி என்றால், வாதவூர் அமைச்சராகிய அந்த மணிவாசக பெருமானை இவர் சார்ந்து இருந்ததனால் அந்த வாதவூர் அமைச்சர் எது உண்மை நெறி என்பதை தன்னுடைய அரசனுக்கு விளக்கிவிட்டு சென்றிருந்தார். அந்த மணிவாசக பெருமான் விளக்கிய அந்த உண்மை நெறியை பாண்டிய மன்னனும் கடைப்பிடித்து அவனும் செயல்பட்டான். அவ்வாறு அந்த சிவபெருமானை அடையக்கூடிய நெறியில் அந்த பாண்டிய மன்னன் விளங்கி கொண்டு இருந்ததனால், செயல்பட்டு கொண்டு இருந்ததனால் அந்த பாண்டிய மன்னனுக்கு அந்த சிவ சாயுச்சியம் அடைவதற்கு முன்னால் உள்ள நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கின்றது. முதலில் இருவினை ஒப்பு அவனுக்கு வருகின்றது. நல்வினை தீவினை இரண்டும் அவனுக்கு சமமாக அந்த இருவினை ஒப்பு பாண்டிய மன்னனுக்கு ஏற்படுகிறது. அதன் பிறகு அந்த சிவபெருமானினுடைய கருணை விளைவிக்கக்கூடிய அந்த பார்வை அவன் மீது படுகின்றது. சிவபெருமானினுடைய அருட்பார்வை கருணையாக அவன் மீது படுகின்றது. இது சத்தினிபாதம் என்று இதற்கு பெயர். அடுத்து அந்த மும்மை மலத் தொடரை அவன் நீந்தி அவன் வெளியே வருகின்றான். நம்முடைய பிறவி என்பது மிகப்பெரிய கடலாக இருக்கிறது. அந்த கடலில் நீந்தி கொண்டு அவன் அந்த முக்தி என்கின்ற கரைக்கு சேருகின்றான். இந்த பிறவிக்கு காரணமானது 3 மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள். இந்த மும்மலங்களின் காரணமாக நம்முடைய பிறவியானது மிகப்பெரிய ஒரு சங்கிலி தொடர் போல் அது அமைகின்றது. 84,100,000 தாய் வயிற்றில் பிறந்து பிறந்து நாம் தாய்க்கும் துன்பம் கொடுக்கின்றோம், நாமும் துன்பத்தை அடைகின்றோம். அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த பிறவி தொடரிலிருந்து அவன் நீந்தி முக்தி கரைக்கு வந்து சேருகின்றான். அதன் பிறகு அந்த சிவானந்த கடலில் அவன் மூழ்கி எழுகின்றான். அந்த 3 கண்களை உடைய சொக்கநாத பெருமானினுடைய அந்த சிவந்த தாமரை போன்ற திருவடி நிழலை நிறைவாக அவன் சென்று சேருகின்றான். அந்த வலிமை மிகுந்த அரிமர்த்தன பாண்டியன் என்கின்ற அந்த தெற்கு பகுதியாகிய பாண்டி மண்டலமாகிய உலகத்தை ஆளக்கூடிய வேந்தனாகிய அந்த அரிமர்த்தன பாண்டியன் இவ்வாறு சிவபெருமானினுடைய திருவடியை சேர்கின்றான். சிவ சாயுச்சியத்தை அவன் அடைகின்றான் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹர நம பார்வதி பதையே மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.